இந்த போர் நிறுத்தம் மிக நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. இந்த போரானது முடிவடையாது என ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்ட பலஸ்தீனிய மக்களும் அவர்களுடைய உறுதியும். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான மோதலில் களமிறங்கும் ஈரான். ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு களமிறங்கி இருக்கக்கூடிய பிரித்தானியாவும் பிரித்தானிய பிரதமருடைய அறிவிப்புகளும். ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஆயுத வர்த்தகங்களும் பொருளாதார உறவுகளும் விரிவாக்கப்பட போகும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையும் இணைந்து கொள்ள போகும் அடிமை சவுதி அரேபியாவும். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான மோதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மூலோபாய காரணங்கள் என்ன? ஏன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது? மத்திய கிழக்கு போரின் அடுத்த கட்டமாக ஈரான், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான ஒன்றிணைந்த கூட்டணியே காணப்படுகின்றன. அல்-அக்ஸா வெள்ள போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தேவை அதிகரித்தது. அல்-அக்ஸா வெள்ள போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த மூன்று நாடுகளுடைய கூட்டணிகளையும் பலப்படுத்த வேண்டிய தேவை அதிகரித்தது. இதற்கமைவாகவே ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்பட்டன. ஏற்கனவே பல வேலை திட்டங்களின் மூலமாக அதிகரித்திருந்த ஈரான் ஆப்கானிஸ்தான் உறவானது அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு பின்பு மூலோபாய உறவாகவும் மாற்றமடைந்தது. இதற்கமைவாக ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கத்தினுடைய தலைவர்களும் பிரதிநிதிகளும் ஈரானிலே களமிறங்கி ஈரானிய தலைவர்களோடு விசேட கலந்துரையாடல்களையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே பல மூலோபாய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. வர்த்தக ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உண்மையில் அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு பின்பு ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகள் பல மடங்கினால் வலுவடைந்தன. அதே போன்று ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளும் வலுவடைந்தன. ஈரானினுடைய அணுசக்தி திறன்களுக்கு அடுத்தபடியாக ஜியோனிச ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானினுடைய அணுசக்தி திறன்களையே குறிவைத்திருந்தது. ஈரானுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானினுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கின்ற வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளும் வலுவடைந்தன. குறிப்பாக இராணுவ ரீதியிலான உறவுகள் வலுவடைந்தன. இதற்கமைவாக ஈரானிய ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்து இராணுவ ரீதியிலான மூலோபாய ஒப்பந்தங்களிலும் கையொப்பமிட்டார். மேலும் பாகிஸ்தானிய தலைவர்களும் ஈரானுக்கு விஜயம் செய்து உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களையும் மூலோபாய ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டார்கள். அதாவது அல்-அக்ஸா வெள்ளப்போரானது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான காரணங்களை தூண்டியது. அதே நேரம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே பல தசாப்தங்களாக முறுகல் நிலைகள் தொடர்கின்றன. இதற்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை பிரதேசங்களும் புவியியல் ரீதியான காரணங்களும் இந்த மோதலுக்கு மிக முக்கியமான காரணங்களாக அமைந்துள்ளன. இவை தொடர்பாக இந்த காணொளியில் நான் விரிவாக பேச வரவில்லை. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய புவியியல் ரீதியான மோதல்கள் தொடர்பாக தனியான காணொளிகளை பதிவிடுகின்றேன். அதே நேரம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து இராணுவ ரீதியாகவும் செயற்பட வேண்டும் என்றும் பாகிஸ்தானினுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் பல வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார். இராணுவ ரீதியாக அல்லாமல் ராஜதந்திர ரீதியில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான முறுகல் நிலைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என இம்ரான் கான் பல முக்கியமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் பாகிஸ்தானிய இராணுவ தளபதிகளுடைய தலைவர்களுடைய செயற்பாடுகளினால் இம்ரான் கானினால் இந்த வேலை திட்டங்களில் வெற்றி பெற முடியவில்லை. இராஜதந்திர ரீதியில் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்காக இம்ரான் கான் ஆரம்பித்த வேலை திட்டங்கள் தோல்வியிலேயே முடிவடைந்தன. இதற்கு மிக முக்கிய காரணமாக பாகிஸ்தானிய இராணுவமே காணப்படுகின்றது. உண்மையில் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே பாகிஸ்தானிய இராணுவமாகும். பாகிஸ்தானினுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கும் பாகிஸ்தானிய இராணுவமே மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்துள்ளது. ஊழல் மிகுந்த பாகிஸ்தானிய இராணுவம் பாகிஸ்தானிய மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாகவும் மாறியுள்ளது. அது மட்டுமல்ல
மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிய இராணுவம் அமெரிக்க சார்பு கொள்கைகளையே கொண்டுள்ளன. பாகிஸ்தானிய இராணுவ தளபதிகள் அமெரிக்காவை முழுமையாக ஆதரிக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளாகவே பாகிஸ்தானிய இராணுவம் செயற்படுகின்றது. இதனால் பாகிஸ்தானிய அரசாங்கமும் அமெரிக்க ஆதரவு அரசாங்கமாகவே செயற்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாகிஸ்தானிய அரசாங்கமும் பாகிஸ்தானிய இராணுவமும் மிரட்டல்களை வெளியிட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு பாகிஸ்தானுக்கு முருகல் நிலைகள் இருந்தாலும் பாகிஸ்தானிய அரசாங்கம் அமெரிக்க சார்பு அரசாங்கமாகவே செயற்படுகின்றது. இதற்கு பாகிஸ்தானிய இராணுவத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்களும் மிக முக்கியமான காரணமாக மாறியுள்ளன. இருப்பினும் ஈரானும் சீனாவும் பாகிஸ்தானிய இராணுவத்தினுடைய இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் என பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். பாகிஸ்தானிலே அமெரிக்காவினுடைய தலையீட்டை குறைப்பதற்காக ஈரானும் சீனாவும் பல மூலோபாய வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். ஏனென்றால் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த வேண்டிய தேவை ஈரானுக்கும் சீனாவுக்கும் காணப்படுகின்றன. ஈரானும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து இராணுவ ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கங்கள் ஈரானிடம் காணப்படுகின்றன. மத்திய கிழக்கு போரினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்தில் இந்த மூன்று நாடுகளும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்கின்ற வேலை திட்டங்கள் ஈரானிடம் காணப்படுகின்றன. அதே போன்று ஈரானும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சீனாவுக்கு மிக முக்கியமான நாடுகளாகும். இந்த மூன்று நாடுகளையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய பொருளாதார வர்த்தக பாதைகளை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களும் மத்திய ஆசியாவை நோக்கிய ஐரோப்பாவை நோக்கிய வர்த்தக பாதைகளை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களும் சீனாவிடம் காணப்படுகின்றன. இதற்கமைவாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் முடிவடைந்ததும் ஈரானும் சீனாவும் ஒன்றிணைந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் வேலை திட்டங்களையும் ஆரம்பித்தார்கள். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை யாரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் குறிப்பாக இந்த மோதலை இந்தியாவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவுமே சீனாவும் ஈரானும் அவசரமாக இந்த பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதற்கான காரணங்களில் இந்தியாவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துவதற்கு இந்தியா சில காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த நிலைமைகளிலிருந்து ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டணியினுடைய உறவுகளை வலுவடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஈரானும் சீனாவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளும் வேலை திட்டங்களும் வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்திருந்தன. அத்தோடு ஈரானும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சீனாவும் ஒன்றிணைந்து கூட்டணியாக செயற்படுவதனை அமெரிக்கா விரும்பவில்லை. அதே போன்று ஈரானும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒன்றிணைந்து இராணுவ கூட்டணி உருவாக்கப்படுவதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் விரும்பவில்லை. இப்படியான நிலைமையிலேயே சீனாவுக்கு எதிரான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவும் இந்த கூட்டணியை முழுமையாக உடைப்பதற்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடிய பாக்ராம் விமான கட்டளை தளத்தை குறிவைத்தார். ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடிய பாக்ராம் விமான கட்டளை தளமானது மிக முக்கியமான மிகப்பெரிய விமான கட்டளை தளமாகும். 2021ஆம் ஆண்டு அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் துரத்தி அடிக்கப்பட்டதற்கு பின்பு குறித்த விமான கட்டளை தளமானது ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாங்கத்திற்கு கீழால் கொண்டு வரப்பட்டது. மேலும் இந்த பக்ராம் விமான கட்டளை தளத்திலிருந்து சீனாவை முழுமையாக கண்காணிக்க முடியும். அதிலும் குறிப்பாக 100 கிலோமீட்டர் தொலைவிலேயே சீனாவினுடைய அணுசக்தி தளங்களும் காணப்படுகின்றன. சீனாவினுடைய அணுசக்தி தொடர்பான செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கும் சீனாவினுடைய இராணுவ நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் தேவையான உளவு தகவல்களை முழுமையாக பெற்றுக் கொள்வதற்கும் அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தானினுடைய பக்ராம் விமான கட்டளை தளம் தேவைப்படுகின்றது. எனவே இதற்கமைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானினுடைய குறித்த விமான கட்டளை தளத்தினை குறிவைத்து இந்த விமான கட்டளை தளத்தை எங்களுக்கு முழுமையாக ஆப்கானிஸ்தானினுடைய தலிபான்கள் தந்துவிட வேண்டும் என்றும் எங்களுடைய அமெரிக்க படைகளையும் துருப்புக்களையும் நாங்கள் இந்த பாக்ராம் விமான கட்டளை தளத்திலே களமிறக்கப் போகின்றோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்களுக்கும் எச்சரிக்கைகளுக்கும் ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் பதிலடிகளை வழங்கியிருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய நிலத்தின் ஒரு துண்டு பிரதேசத்தை கூட உங்களுக்கு தரப்போவதில்லை. ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வெளிநாட்டு படைகள் களமிறக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் முடிந்தால் நீங்கள் ஆப்கானிஸ்தானில் களமிறங்கி பாக்ராம் விமான கட்டளை தளத்தினை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என ஆப்கானிஸ்தானினுடைய தலிபான் அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மிரட்டல்களையும் பதிலடிகளையும் வழங்கியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் தொடர்ச்சியான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் எப்படியாவது பாக்ராம் விமான கட்டளை தளத்தினை பெற்றுக் கொள்வோம் என்றும் கைப்பற்றிக் கொள்வோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டலான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்.
எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான காய்களை நகர்த்துவதற்கும் ஆப்கானிஸ்தானுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கும் இந்த கூட்டணியினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கும் குறித்த பகுதியிலே விரிவாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னிடம் இருக்கக்கூடிய அட்டையாக பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொண்டார். ஆப்கானிஸ்தானுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கு பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தார். இதற்கமைவாக கடந்த செப்டம்பர் 26ஆம் திகதி பாகிஸ்தானினுடைய பிரதமரும் பாகிஸ்தானி இராணுவ தலைமை அதிகாரியும் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானி இராணுவ தலைமை அதிகாரி அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத்தையும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். இதன்போது ஆப்கானிஸ்தான் தொடர்பாகவும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அப்போதைய சந்தர்ப்பத்திலே பல செய்திகளும் தகவல்களும் கசிவடைந்திருந்தன. இப்படியான நிலைமையிலேயே கடந்த அக்டோபர் 9ஆம் திகதி நாங்கள் டிடிபி பயங்கரவாத குழுவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம், டிடிபி பயங்கரவாத குழுவினுடைய தலைவனை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என கூறி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகரான காபூல் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. டிடிபி பயங்கரவாத குழுவினுடைய தலைவனை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் குறித்த வான்வழி தாக்குதலிலே டிடிபி பயங்கரவாத தலைவன் படுகொலை செய்யப்பட்டார். அதிகளவான ஆப்கான் பொதுமக்களே படுகொலை செய்யப்பட்டார்கள். 2007ஆம் ஆண்டு பாகிஸ்தானினுடைய பழங்குடி குழுக்களுக்கிடையிலிருந்தே இந்த டிடிபி பயங்கரவாத குழுவானது ஆரம்பிக்கப்பட்டது. பாகிஸ்தானி அரசாங்கத்திற்கு எதிராகவும் இராணுவத்திற்கு எதிராகவும் செயற்படக்கூடிய பயங்கரவாத குழுவாகவே இந்த டிடிபி பயங்கரவாத குழு காணப்படுகின்றது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பிரதேசத்திலேயே இவர்கள் செயற்படுகின்றார்கள். மேலும் இந்த டிடிபி பயங்கரவாத குழுவுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என ஆப்கானிஸ்தானினுடைய தலிபான்கள் வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். அவர்கள் தீவிரமானவர்கள் என்றும் இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் ஆப்கானிஸ்தானினுடைய தலிபான்கள் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் டிடிபி பயங்கரவாத குழுவினுடைய தலைவர்கள் ஓய்வெடுப்பதற்காகவும் ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்வதற்காகவும் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைவிடங்களிலும் ரகசியமான இடங்களிலும் தஞ்சமடைவார்கள். அதாவது இந்த டிடிபி பயங்கரவாதிகள் ஆப்கானிஸ்தானினுடைய மறைவிடங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இப்படியான நிலைமையிலேயே நாங்கள் டிடிபி பயங்கரவாத குழுவினுடைய தலைவனை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என கூறி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. அத்தோடு பாகிஸ்தான் மேற்கொண்ட இந்த வான்வழி தாக்குதல்களில் அதிகளவான ஆப்கானிஸ்தான் பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டதனால் பாகிஸ்தான் எங்களுடைய இறையாண்மையை மீறி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டது என்றும் இந்த தாக்குதலுக்கான பதிலடிகளை நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என்றும் ஆப்கானிஸ்தானினுடைய தலிபான்கள் தெரிவித்தார்கள். எங்களுடைய அனுமதியின்றி பாகிஸ்தான் எங்களுடைய வான்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் அதிகளவான பொதுமக்களே கொல்லப்பட்டுள்ளார்கள். இதனால் இதற்கான பதிலடிகளை நிச்சயமாக வழங்குவோம் என ஆப்கானிஸ்தான் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து அக்டோபர் 11ஆம் திகதி ஆப்கானிஸ்தான் தலிபான் இராணுவம் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானி இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த தாக்குதலிலே 15க்கும் அதிகமான பாகிஸ்தானி இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய விமானப்படையானது ஆப்கானிஸ்தானினுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் ஆப்கானிஸ்தானி இராணுவத்தின் மிக முக்கியமான புள்ளிகளை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இவ்வாறு இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல் படிப்படியாக அதிகரித்தது. கடந்த ஒரு வாரமாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்கின்றன. மேலும் நேற்றைய தினம் கத்தாரிலே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இருப்பினும் குறித்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த இறுதி முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து இன்று காலையும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் மோதல்கள் தொடர்கின்றன. இப்படியான நிலைமையிலேயே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்போது ஈரான் அதிரடியாக களமிறங்கியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் அவசரமாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த மோதலை அவசரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் மத்தியஸ்தராக செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். மேலும் ஈரானினுடைய மத்தியஸ்தத்திற்கு கீழால் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஆப்கானிஸ்தானிய தலிபான்களும் விருப்பத்தினை தெரிவித்துள்ளார்கள். எனவே இதற்கமைவாக இனிவரக்கூடிய நாட்களில் ஈரான் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மையில் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்தியாவுமே அதிகளவான நன்மைகளை அடைந்து கொள்ளும். எனவே இவற்றை முடிவுக்கு கொண்டு வந்து பாகிஸ்தான் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்காகவே ஈரான் தற்போது களமிறங்கி அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது.
காசாவிலே ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கு தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் ஆலோசனைகளையும் முழுமையான உதவிகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என பிரித்தானியாவினுடைய பிரதமர் அறிவித்துள்ளார். மேலும் பாராளுமன்றத்திலே பிரித்தானியாவினுடைய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு அயர்லாந்திலே இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களை நிராயுத பாணியாக்கிய அனுபவம் எங்களுக்கு காணப்படுகின்றது. இந்த அனுபவத்தினை பயன்படுத்தி எங்களால் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸையும் முழுமையாக நிராயுத பாணியாக்க முடியும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச திட்டங்கள் முழுமையாக வெற்றி அடைவதற்கு, இந்த 20 அம்ச திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படுவதற்கு காசாவிலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படுவது, ஆயுதமற்ற காசா உருவாக்கப்படுவது மிக முக்கியமான தேவையாகும். காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுத பாணியாக்காமல் காசாவினுடைய புனரமைப்பு வேலை திட்டங்களில் பிரித்தானியாவினால் பங்கு பெற்றவும் முடியாது. ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படுவதன் மூலமாகவே காசாவை புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியும். மேலும் காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான ஆலோசனைகளை முன்னாள் பிரதமர் டோனி பிளேரும் வழங்குவார். தற்போது நாங்கள் ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரிகளோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். அனைவரும் அயர்லாந்தினுடைய மாதிரியை பரிசீலித்து அவற்றை காசாவில் நடைமுறைப்படுத்துவதற்கே விரும்புகின்றார்கள். மேலும் காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவோம் என பிரித்தானியாவினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு ஹமாஸ் தரப்பினர் இன்னும் ஒரு கைதியினுடைய உடலை ஒப்படைத்திருந்தார்கள். இன்னும் காசாவிலே 18 கைதிகளுடைய உடல்கள் காணப்படுகின்றன. இந்த கைதிகளுடைய உடல்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. மேலும் நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. காசாவிலே எந்த பிரதேசத்தில் கைதிகளுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஹமாஸுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் வேண்டுமென்றே தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவும் இழுத்தடிப்பு செய்வதற்காகவும் இந்த நடவடிக்கைகளில் தாமதப்படுத்துகின்றனர். மேலும் ஹமாஸினுடைய இந்த செயற்பாடுகளை நாங்கள் ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. அவசரமாக கைதிகளுடைய உடல்கள் ஒப்படைக்கப்படாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட விரிவாக்கத்தினை ஆரம்பித்து விடுவோம் என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகமும் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலை ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தினூடாக பயணித்த சிறிய பேருந்து ஒன்றை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே பேருந்துக்குள் இருந்த 11 பேரும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதிலே 7 சிறுவர்களும் 3 பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள். அதே போன்று காசா சிட்டியினுடைய கிழக்கு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பீரங்கி தாக்குதலினாலும் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலினாலும் பல பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 28க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ரஃபா கடவை பிரதேசமும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 100க்கும் குறைவான உணவு வண்டிகள் மாத்திரமே ஏனைய கடவைகளின் ஊடாக காசாவிற்குள் நுழைகின்றன. தேவையான மருந்து பொருட்கள் கூடாரங்கள் காசாவிற்குள் நுழைவதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தடுத்து வருவதாக அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்துள்ளது. காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களில் 1% மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கூட இன்னும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை என ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவற்றை தடுத்து வருவதனை அடிமை மத்தியஸ்தர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ரஃபா கடவையை முழுமையாக ஆக்கிரமிப்பு திறக்க வேண்டும் என்பதற்கான எந்தவிதமான அழுத்தங்களையும் அடிமைகளான துருக்கி, கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கவே இல்லை. இதே போன்றுதான் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள். காசாவின் யுத்த கால பகுதியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு தடை செய்யப்பட்டிருந்த ஆயுத ஏற்றுமதி வியாபாரத்தையும் அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் மீண்டும் ஆரம்பித்து விட்டார்கள். பிரித்தானியாவும் ஜெர்மனியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஆயுத ஒப்பந்தங்களை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டுள்ளது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த அனைத்து ஆயுத ஒப்பந்தங்களும் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயின் மாத்திரம்தான் தன்னுடைய நிலைப்பாடுகளில் இருந்து பின்வாங்காமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஆயுத ஒப்பந்தங்களை முழுமையாக முறித்துக் கொண்டுள்ளது. அதே போன்று அடிமை அரபுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக அங்கீகரிப்பதற்கும் தயாராகி வருகின்றார்கள். ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு சவுதி அரேபியா உட்பட ஏனைய அடிமைகள் அனைத்தும் இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தி ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கே தயாராகி வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக நேற்றிரவு நடைபெற்ற ஊடக நேர்காணலில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். விரைவில் ஆப்ரஹாம் உடன்படிக்கையினுடைய விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். அதிகளவான அரபு நாடுகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கை
உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தை தெரிவித்துள்ளார்கள். இந்த உடன்படிக்கைக்குள்ளே சவுதி அரேபியா முழுமையாக நுழைந்துவிட்டால் ஏனைய அரபு நாடுகளும் முழுமையாக நுழைந்து விடுவார்கள். இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையின் மூலமாக மத்திய கிழக்கிலே நாங்கள் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்த போகின்றோம். மேலும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை விரைவில் நான் அறிவிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ஊடக நேர்காணலிலே தெரிவித்தார். அடுத்த மாதம் டொனால்ட் ட்ரம்பை சவுதி அரேபியாவுடைய ஜொனே சந்திக்க போகின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் மாத்திரம் கைச்சாத்திடப்பட போவதில்லை. ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளும் மேற்கொள்ளப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். இந்த யுத்த நிறுத்தமானது நீண்ட காலத்திற்கு நீடிக்காது. இந்த போரானது ஒரு பொழுது முடிவடையாது. எங்களுடைய மண்ணிலிருந்து ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்படும் வரை, ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை இந்த போரானது ஒரு பொழுது முடிவடையாது. இதனால் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற்றப்படும் வரை நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம் என பலஸ்தீனிய மக்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். உண்மையில் இந்த கருத்துக்கள் பலஸ்தீனிய மக்களின் உறுதியை வெளிப்படுத்துகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.